வரலாற்றுல ஒரு முக்கியமான ஆனா பலருக்கும் தெரியாத ஒரு சம்பவத்தை பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். நிறைய பேர் ஒரு வருஷத்தை நினைப்பீங்க, ஆனா உண்மையான பதில் உங்களை ஆச்சரியப்படுத்தலாம். அந்த பதில தெரிஞ்சுக்க அவர் மகாத்மா ஆகுறதுக்கு முன்னாடி என்ன நடந்ததுன்னு பார்க்கலாம் வாங்க. 1901ல அவர் தென்னாப்பிரிக்காவுல இந்தியர்களுக்காக போராடுற ஒரு வக்கீலா தான் எல்லாருக்கும் தெரியும். ஆமா, 1901ஆம் வருஷம். அப்போதான் அவரோட குரல் முதல் முறையா இந்திய மேடையில ஒலிச்சது. அன்னைக்கு அவர் கல்கத்தாவுல நடந்த இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாட்டுல கலந்துகிட்டாரு. இந்திய தலைவர்கள் முன்னாடி பேச அவர் காங்கிரஸ் மேடை ஏறின முதல் தடவை அதுதான். அவர் சொன்ன விஷயம் ரொம்ப நேரடியானது. ஒரு உலக பிரச்சனைய இந்திய அரசியலுக்கு கொண்டு வந்தாரு. யோசிச்சு பாருங்க, இந்த ஒரு சின்ன நிகழ்வு தான் பின்னாடி நடக்க போற எல்லாத்துக்கும் ஒரு தொடக்கமா இருந்திருக்கு. நீதிக்காக அவர் அப்போ பேசினது பிற்காலத்துல அவர் என்ன செய்ய போறாருங்கிறதுக்கு ஒரு ட்ரெய்லர் மாதிரி இருந்துச்சு. ஒரு சின்ன தொடக்கம் ஒருத்தரோட தலையெழுத்தையே எப்படி மாத்த முடியும் இல்லையா?